ஓகே. இல்லை இதெல்லாம் கரெக்டாக வியூ கரெக்டாக. அருப்புக்கோட்டையில் அரசு விதிச்சிருக்கிற, மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற ஜிஎஸ்டி வரி சுமையை குறைக்க சொல்லி போராடி கொண்டிருக்கிற என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஒரே நாடு, ஒரே வரி, ஒரே சந்தை என்கிற அந்த நோக்கத்தை முன்னிறுத்தி மத்திய அரசு சரக்கு மற்றும் சேவை வரியை கொண்டு வரும். இது ஒரே வரி என்பதை ஏமாற்று. ஒரே வரி இல்லை, ஒவ்வொன்றுக்கும் ஒரு வரி. சுழியம் விழுக்காடு, பிறகு 5, பிறகு 8 விழுக்காடு, பிறகு 12, பிறகு 18, பிறகு 28, பிறகு 40. இத்தனை அடுக்கு எல்லாம் வரி இருக்கு. இது எப்படி ஒரே வரி ஆகும்? வேடிக்கை என்னன்னா, சரக்கு மற்றும் சேவை வரி, ஆனா சரக்குக்கு மட்டும் இல்லை வரி இங்க இருக்கிறது. அதானியோடைய மின்சாரத்துக்கு இல்ல, அம்பானியோடைய பெட்ரோலியத்துக்கு இல்ல, மல்லையாவுடைய சாராயத்துக்கு வரி இல்லை, சாமானியருடைய ஓலக்கொட்டானுக்கும் ஊறுகாய்க்கும் ஊதுவத்திக்கும் மெழுகுவத்திக்கும் கொசுவத்திக்கும் வரி. வரி என்பது எந்த வடிவத்துல வந்தாலும் எந்த விகிதத்துல வந்தாலும் சுமைதான். ஏற்கனவே 100 கிலோவை சுமந்துட்டு இருக்கேன் நானு. அதுக்கு மேல 1 கிலோவை என் தலைமையில வச்சாலும் அது கூடுதல் சுமைதான். அது பாதிக்காதுன்னு சொல்றதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். இப்ப நெசவு தொழில் முற்றுமுழுதான் முடங்கி போயிடுச்சு. துணி நூல் நூற்கிறதுக்கு ஒரு வரி, அது துணி ஆக்குறதுக்கு ஒரு வரி, அது தைக்கிறதுக்கு ஒரு வரி, இப்படி ஒவ்வொரு பிரிவுக்கும் வரி. அப்ப இந்த பல்லடுக்கு இந்த வரி சுமையை சகித்து கொள்ள முடியாதுன்னா எமது மக்கள் நீங்க போராடி கொண்டிருக்கிறீங்க. இந்த வரி சுமையை குறைக்க சொல்லி தீப்பெட்டி தொழிற்சாலை, பட்டாசு தொழிற்சாலை, இந்த மாதிரி நெசவு எல்லாமே முடங்கி போயிட்டுது. இப்ப நம்ம அந்த அரசு கேட்கிற கேள்வி, நீ 28 விழுக்காடு இல்ல இன்னும் 30 கூட வச்சுக்க, கூட 2 கூட வச்சுக்க, இது எப்படி எனக்கு திருப்பி தரப்போற? இந்த வரி என்னவா எனக்கு வரும்? சீனால 17 விழுக்காடு, கனடால 15 விழுக்காடு வரி. ஆனா அந்த நாடுகள் கல்வி மருத்துவத்தை தன் நாட்டு மக்களுக்கு இலவசமா, தரமா, சமமா கொடுக்குது. அப்படி என் நாடு கொடுக்குமா? குறைஞ்சபட்சம் சாலையை கடந்து போறதுல நான் கட்டுற சுங்க வரியவாது நீக்குமா? எதுவுமே இல்லை. அப்ப இந்த வரிச்சுமை இது யாருக்கு லாபத்தை தரும்? எதுக்காக இந்த வரி? அதான் நம்ம கேட்க. அப்ப இங்க உங்க போராட்டம் மிக நியாயமானது, மிக மிக நியாயமானது. உங்க போராட்டத்தின் பக்கத்துல என் போன்ற பிள்ளைகள் எப்போதும் நிற்போம். நாங்கள் முன்னெடுக்க வேண்டிய போராட்டத்தை தான் நீங்க எடுக்கிறீங்க. என் உளமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாக களத்தில் நின்று போராடி இந்த வரி சுமையை குறைப்போம். உங்களுக்கு எப்போதும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம். நன்றி, வணக்கம்.